இது வரைக்கும் எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க? அடுத்தது ரீசெண்டாக என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் 5 படம் பண்ணியிருக்கேன் சார். கடைசியாக அஜித் சார் வச்சு குட் பேட் அக்லின்னு ஒரு படம் பண்ணி முடித்தோம். இப்போ அடுத்த படத்துக்கான வேலைகள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு சார். இப்போ விஜய் சார் மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது விஜய் சேதுபதி அந்த மாதிரி படம் பண்ணலாம் சார். கதைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் சார். எல்லா பெரிய ஹீரோவும் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம விக்ரம் பிரபு சார் இருக்காரு. ஆமாம் சார். அவரை வச்சு அடுத்த மூவி ஏதாவது பண்ணுற ஐடியா இருக்கா? அதான் சார், கதையும் அதுக்கான ஒரு ஜானரும் கரெக்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் சார். ஏன்னா வெளியே இருக்க ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பண்ணிட்டீங்க. இப்போ ஃபேமிலி இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக க்ரோ ஆகிட்டு இருக்கேன். அடுத்த அப்கமிங்ல வந்து ஏதாவது ஐடியா இருக்கா? அவர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஜோனல்ல ஆமாம் சார். அதான் சார், அந்த கதைக்களமும் கேரக்டர்ஸும் கரெக்டாக அமையும் போது கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம் சார். இப்போ விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ்ல போயிட்டு இருக்காரு. நம்ம பாலிடிக்ஸ் பற்றி நம்மளுக்கு ஜீரோ, நம்மளுக்கு ஒன்றுமே உங்களுடைய தாட் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை அதான் நம்மளுக்கு சினிமா தவிர வேறு எதுவும் நம்மளுக்கு இப்போ சினிமாவே பொறுமையாக கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் நல்ல பெருசாக எனக்கு அதில் எதுவும் இது இல்லை சார். இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. சரிங்க. ஒருவேளை அந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு பட வாய்ப்பு இருந்து அதை நீங்கள் டைரக்ட் பண்ணுறப்பாங்க என்ன போயிடுச்சு? இல்லை அதை விஜய் சார் சொல்லிட்டார். இப்போ நெக்ஸ்ட்டு பாலிடிக்ஸ் தான் அவரோட மெயின் இதுன்னு, அதனால் அதுபடி தான் போகும் கண்டிப்பாக.